அனைவருக்கும் வணக்கம். இந்த வருடம் 2026ஆம் ஆண்டு பங்குனி உத்திரம் என்னைக்கு வருது? அன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய வழிபாட்டு முறைகள், நம்ம எப்படிலாம் வழிபாடு செஞ்சா முழுமையாக முருகனின் அருளை பெற முடியும்? அன்னைக்கு மறக்காம இந்த ஒரு பொருளை தானம் கொடுக்கணும். நம்ம முருகக் கடவுளை வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா, நமக்கு என்னெல்லாம் நற்பலன்கள் கிடைக்கும் அப்படின்றத பத்தி தான் இந்த பதிவுல முழுமையா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம தெய்வீக ஆற்றல் சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்ப பதிவுக்குள்ள போலாம். பங்குனி மாதத்துல வரும் மிக முக்கியமான சிறப்புக்குரிய நாள் அப்படின்னா பங்குனி உத்திரம் தான். இந்த நாள்ல அனைத்து முருகன் கோவில்களிலும் சிறப்பான வழிபாடுகள், பூஜைகள், திருக்கல்யாண வைபவங்கள் எல்லாமே நடைபெறும். ஒவ்வொரு மாதமும் வரும் பௌர்ணமி தினம் முருகப்பெருமான் மற்றும் சிவபெருமானுடன் தொடர்புடைய வழிபாட்டு நாளாக தான் இந்த நாள் பார்க்கப்படுது. முருகப்பெருமானுக்கு உரிய பங்குனி உத்திரம் பங்குனி மாதத்துல பௌர்ணமியும் உத்திர நட்சத்திரமும் இணைந்து வரும் நன்னாள் தான் பங்குனி உத்திரம். முருகப்பெருமானுக்குரிய மிக முக்கியமான வழிபாட்டு நாட்கள்ல, விரத நாட்கள்ல ஒன்று தான் இந்த பங்குனி உத்திர நாள். இந்த நாளில் தான் முருகப்பெருமானுக்கும் இந்திரனின் மகளான தெய்வானைக்கும் திருமணம் நடந்ததாக சொல்லப்படுது. அதே போல சிவன் பார்வதி, ஸ்ரீராமர் சீதை, ரங்கநாதர் ஆண்டாள் இவங்க அனைத்து தெய்வங்களுக்கும் திருமணங்கள் நடைபெற்ற நாளாக இந்த பங்குனி உத்திர நாளை தான் குறிப்பிடுறாங்க. இந்த நாளில் விரதம் இருந்து வழிபட்டால் திருமணம் வரம் கிடைக்கும் என்பதால் தான் பங்குனி உத்திர விரதத்தன்று கல்யாண விரதம் என்றும் இன்னொரு பெயரும் உண்டு. இந்த நாளில் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளிலும் காவடி எடுத்தல், பால்குடம் எடுத்தல், நேர்த்தி கடன் எதுவாக இருந்தாலும் முருகனுக்கு நிறைவேற்றப்படும். இந்த நாளில் நம்ம என்ன நினைத்து வழிபாடு செய்கிறோமோ அது நடக்கும். தடைகள் நீங்கி நல்ல வாழ்க்கை துணை அமையும் என்பது நம்பிக்கை. பங்குனி உத்திரம் அன்று முருகப்பெருமானை நினைத்து சிறப்பு பூஜைகள், விரதம், வழிபாடுகள் இதையெல்லாம் செஞ்சா செல்வ வளம், ஒற்றுமை, திருமண வாழ்க்கையில் அவர்களுக்கு பிடித்த மாதிரி வரன்கள் நிறைவேறும் என்பது நம்பிக்கை. முருகப்பெருமானின் அருள் கிடைக்கும். அதனால தான் இந்த நாளில் வேண்டுதல் நிறைவேறிட பலரும் மொட்டையடிக்கிறாங்க, காவடி ஏந்தி போகிறாங்க, முருகப்பெருமானுக்கு நேர்த்தி கடனாக நிறைய செய்கிறாங்க. பங்குனி உத்திரம் அன்று முருகப்பெருமானிடம் வேண்டிய வரங்கள் கிடைக்க நெய் தீபம் ஏற்றி வைத்து அவரை வழிபாடு செய்யணும். பஞ்சாமிர்த அபிஷேகம், பால் அபிஷேகம் இதையெல்லாம் செய்து ஓம் சரவண பவாய நமக என்ற மந்திரத்தை உச்சரிக்கணும். முருகனுக்கு உபவாசமாக விரதம் இருக்க முடியலனாலும் முருகப்பெருமானின் படத்திற்கு முன் அமர்ந்து மனதார நம் எண்ணங்கள் நிறைவேற ஓம் சரவண பவ என்ற மந்திரத்தை எத்தனை முறை வேணும்னாலும் பங்குனி உத்திரத்தன்று சொல்லலாம். பங்குனி உத்திரம் இந்த வருடம் 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் 1ஆம் தேதி புதன்கிழமை வருது. பங்குனி உத்திரம் என்பது பௌர்ணமி திதியும் உத்திர நட்சத்திரமும் இணையும் நாள். உத்திர நட்சத்திரம் ஆரம்பிக்கக்கூடிய நேரம் மார்ச் 31ஆம் தேதி காலையில் 10:52 தொடங்குது. உத்திர நட்சத்திரம் முடியும் நேரம் ஏப்ரல் 1 காலை 11:49 முடிவடைகிறது. பௌர்ணமி எப்போ ஆரம்பிக்குதுன்னு பார்த்தோம்னா ஏப்ரல் 1 காலையில் 7:38 தொடங்கிடுது. பௌர்ணமி திதி முடியும் நேரம் ஏப்ரல் 2ஆம் தேதி காலையில் 7:57 முடிவடைகிறது. அதாவது பங்குனி உத்திரம் புதன்கிழமை வருது. பௌர்ணமி திதி பார்த்திங்கன்னா ஏப்ரல் 1 அன்னைக்கு தான் புதன்கிழமை காலையில் ஸ்டார்ட் ஆகுது. பௌர்ணமி திதி முடியக்கூடிய நாள் பார்த்தோம்னா ஏப்ரல் 2ஆம் தேதி காலையில் முடியுது, அதாவது வியாழக்கிழமை. விரதம் இருக்கும் நாள், அதாவது பங்குனி உத்திரம் அன்று முருகப்பெருமானுக்குரிய விரதம் இருக்கும் நாள் ஏப்ரல் 1ஆம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு விரதம் இருக்கணும். பங்குனி உத்திரம் விரதம் இருக்கிறதுக்கு முதல் நாளே வீடையெல்லாம் சுத்தமாக க்ளீன் பண்ணிடணும். புதன்கிழமை அன்று காலையிலே எழுந்து குளிச்சுட்டு சுத்தமான ஆடை அணிந்து முருகப்பெருமானுக்கு நம் வீட்டு பூஜைறையில் முதல்ல ஒரு விளக்கு ஏற்றி வைத்து முருகனை மனதார வேண்டிக்கணும். விரதத்தை தொடங்கணும். அதன் பிறகு உங்கள் வீட்டில் என்னெல்லாம் சமைப்பாங்களோ உங்கள் வீட்டு வழக்கப்படி நீங்கள் விரதத்துக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க. அல்லது பால் பாயாசம், பால், தினை மாவு இதை மட்டும் நெய்வேத்தியமாக வச்சு படைச்சா கூட சரி. உங்கள் வீட்டு வழக்கப்படி என்னெல்லாம் முருகனுக்கு நெய்வேத்தியமாக செய்வீங்களோ அதெல்லாம் செய்து வைத்து முருகனுக்கு வழிபாடு செய்யுங்க. அன்று ஒரு நெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யணும். செய்து வைத்து முருகக் கடவுளை மனதார வேண்டிக்கணும். என்ன வேண்டுதல் வைக்கிறீங்களோ அந்த வேண்டுதலை முழு மனதோடு நம்பிக்கையோடு
முருக கடவுளை நினைத்து அந்த கந்தனை மனதார வேண்டிக் கொண்டு நீங்கள் உங்கள் வேண்டுதலை முருகன்கிட்ட சொல்லுங்கள். உங்கள் வேண்டுதலை அவர் நிறைவேற்றி வைப்பார். அன்று முருகப்பெருமானுக்குரிய மந்திரங்கள் உங்களுக்கு என்னெல்லாம் தெரியுமோ அதெல்லாம் சொல்லலாம். ஓம் சரவண பவ என்ற மந்திரத்தை 108 முறை உச்சரிக்கலாம். அல்லது எத்தனை முறை வேணும்னாலும் சொல்லலாம். விரதம் இருந்து உங்கள் வீட்டிலே நீங்கள் வழிபாடு செஞ்சாலும் சரி, அல்லது பக்கத்தில் எங்கேயாவது முருகன் கோவிலுக்கு போனீங்கனாலும் அந்த கோயிலில் அமர்ந்து ஓம் சரவண பவ என்ற மந்திரத்தை உச்சரிக்கலாம். அன்று கொடுக்க வேண்டிய தானங்கள் குடை தானம் கொடுக்கலாம், செருப்பு தானம் கொடுக்கலாம், அன்னதானம் கொடுக்கலாம். அன்று பங்குனி உத்திரத்தன்று முருகன் கோவிலில் நிறைய அன்னதானம் போடுவாங்க. இது எல்லாமே பாவங்கள் போக்கக்கூடியது. அன்னம் கொடுத்தால் 1000 கோடி புண்ணியங்கள் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. அன்னதானம் கொடுங்க, முக்கியமாக குடை தானம் கொடுங்க. பங்குனி மாதத்தில் குடை தானம் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு எண்ணற்ற பலன்கள் கிடைக்கும். பங்குனி உத்திரத்தன்று வீட்டிலே வழிபாடு செஞ்சாலும் வீட்டுக்கு அருகில் உள்ள அல்லது பக்கத்து ஊர்களில் உள்ள முருகன் கோவிலுக்கு சென்று ஒரு விளக்கு ஏற்றி வைத்து முருகனை மனதார வேண்டிக்கிட்டு வாங்க. பங்குனி உத்திரத்தன்று இப்படி முருகப்பெருமானை வழிபட்டால் முருகனின் அருளை பரிபூரணமாக பெறலாம். முருகனுக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்து உங்கள் வேண்டுதலை அவர் பாதங்களில் வைங்க. முருகனின் அருளை பெறுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.